குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மேஷராசிக்கு இந்த பராபவ ஆண்டில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தான் அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு யூடியூப் உங்களுடைய மொபைலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுடைய முதல் ராசி. இந்த மேஷராசிக்கு 7 சனியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதே பார்த்தா உங்களுக்கு 12ல் சனி, விரே சனியோடைய தான் இந்த ஆண்டு தொடங்குது. இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் படி இவங்களுக்கு 7 சனி எப்போவே ஸ்டார்ட் ஆகிடுது. வாக்கிய பஞ்சாங்கம் படி இப்போது சமீபத்தில் தான் இவங்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஆல்ரெடி இவங்க 7 சனியில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்ருப்பாங்க. நிறைய விரயங்களும் உடல் ரீதியாக பிரச்சனைகள், இப்படி அதிக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மேஷராசி இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா இவங்களுக்கு குரு 9ஆம் இடத்து அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ஓரளவுக்கு தான் நன்மை. இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டில் ஒரு சில நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதாவது குரு கேந்திரஸ்தானத்துக்கு போகிறாரு. கேந்திரஸ்தானத்தில் ஓரளவுக்கு நன்மை தருவார். அந்த குரு கேந்திரஸ்தானத்தில் போகிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பார்வையால் சனியை சுபத்துவப்படுத்தி கெடுபலன்கள்லேருந்து அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார்னு சொல்லலாம். அப்போது இந்த மேஷராசிக்கு குருவுடைய சஞ்சாரம் ஓரளவுக்கு நிம்மதியும் ஆறுதலும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு வரக்கூடிய டிசம்பர் மாதம் போல் அவர் பயிற்சியாகி அவர் 10ஆம் இடத்துக்கு போவார். கேது 4ஆம் இடத்துக்கும் வரப்போகிறாரு. ஸோ 5ஆம் இடத்துல இருந்த கேது 4ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான யோகம். அப்போ இவங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களில் ராகு கேது அமையிறது ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். ஸோ இந்த ஆண்டு இறுதியில் புதிய வேலை முயற்சியெலாம் இவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வேலை இல்லாதவர்களுக்கும் இந்த ஆண்டு இறுதியில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். அதுபோல் 7 சனியில் இருக்கக்கூடிய செலவுகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்து ஒரு சில சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு யோகமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிடும். உதாரணத்துக்கு திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இவங்க செலவு பண்ணுவாங்க. இதனால் வரைக்கும் உடல் பிரச்சனைக்காக அதிக செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேவையற்ற பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காக நிறைய பணம் விரயம்லாம் நடந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்துக்கு மேலே திருமணம், கிரகப்பிரவேசம், நிறைய ஆலய வழிபாடுகள், தான தர்ம காரியங்களுக்கெல்லாம் இவங்க அதிக செலவு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் இந்த ஆண்டு இறுதியில் கேது கடகத்துக்கு வரப்போகிறாரு. குரு என்ன நடக்கும் அப்படின்னா, குருவுடைய பயிற்சி முதல்ல ஒரு 4 மாதம் கடகத்தில் உச்சமடைஞ்சு அவர் திருப்பியும் அதிசார பயிற்சி எடுத்து சிம்மத்துக்கு போயிடுவார். மறுபடியும் இந்த ஆண்டு இறுதியில் அவர் திருப்பியும் கடகத்துக்கே வரப்போகிறாரு. அந்த காலகட்டத்தில் கேது குரு சேர்க்கை, குரு சனியை பார்க்கறது. அப்போ இங்கே சனி குரு கேதுவோட ஒரு தொடர்பு ஏற்படும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலாவோ, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய யோகம் இப்படிலாம் நிறைய ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் நிறைய ஆலய வழிபாட்டுக்காக செலவு பண்ணுவாங்க, குலதெய்வ வழிபாட்டுக்காக போவாங்க, முயற்சி எடுப்பாங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும், குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சிலர் சித்தர்கள், மகான்கள் இருக்கக்கூடிய இருப்பிடம் போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த 2027 ஆரம்பத்தில் ஒரு 5 மாதத்துக்கு இவங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த 7 சனியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்லையும் இருக்கும். விரயங்கள்லாம் சுப விரயங்களாக மாறிடும். இப்போது தான தர்ம காரியங்களுக்கும், கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய கும்பாபிஷேகம், இது போன்ற சில நல்ல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க அதிகம் செலவு பண்ணுவாங்க. இப்படி நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழலாக இருக்கும். அடுத்தது பார்த்தா குருவுடைய பார்வை, அதுதான் முக்கியம். குரு 4ஆம் இடத்துல வரும்போது 8, 10 மற்றும் 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுந்தாலே இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். சில பேருக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் வருதோ, கேம்பிளிங் மூலயமா பணம் வரதுக்கான யோகம்லாம் இருக்கும். அதே போல் குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுறதால தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு சனியை வேற பார்க்க போகிறேன்னா, ஏற்கனவே சொன்ன போல் சுபவிரயங்கள், வெளிநாடு பிரயாணம்லாம் ஏற்படும். ஏன்னா மீனத்தில் சனி இருக்கார். இந்த இடத்த குரு பார்க்கறதால, தன் வீட்டை தானே பார்க்கறதால, உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால வெளிநாடு பிரயாணம் இவங்களுக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது.
4ஆம் இடத்துல குரு வரதுனால ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கான யோகம் இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை அமைய சான்ஸ் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய தாயார் வழி சொந்தங்களோட அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். நிறைய சப்போர்ட் அம்மா மூலிமா ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒரு 4 மாதம் அவர் சிம்மத்தில் இருக்க போகிறாரு. அந்த சிம்மத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளால் நிறைய அனுகூலம் ஏற்படும். ஒரு சிலர் பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட சலுகைகளோ சப்போர்ட்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசு சம்மந்தப்பட்ட தொழில் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் இருக்கும். ஒரு சிலர் பாலிடிக்ஸில் கூட என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இப்படி குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஸோ ராகு கேதுன்னு பார்க்கும்போது ராகு இப்போ ஆல்ரெடி லாபத்தில் தான் இருக்காது. கேது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் 5ஆம் இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் அவர் கொடுத்துட்ருப்பார். பசங்களோட சில வாக்குவாதம், சில கருத்து வேற்றுமையெல்லாம் இருக்கும். ஒரு சில தடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ராகு லாபத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. ஏன்னா ஓரளவுக்கு ராகு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் பிஸ்னஸில் நல்ல ஒரு பண வரவும் கொடுத்துருப்பார். ஆனால் அடுத்த பயிற்சியில் ராகு 10ஆம் இடத்துல போகிறது ரொம்ப சிறப்பு. தொழிலில் நல்ல முன்னேற்றம். ஒரு சில பேர் டெக்னாலஜி ஓரியன்டாக தன்னுடைய தொழிலுடைய பாதையை மாற்றிப்பாங்க. ஒரு சில பேர் சாதாரண கம்பெனியில் வேலை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் கிடைக்கிறது, நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் அந்த காலகட்டத்தில் அமையும். அவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே போல் கேதுவோடைய அமைப்பு, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிரயாணங்கள் உங்களுக்கு அதிகம் கொடுப்பாரு. அதுபோல் ஒரு சிலருக்கு வீடு வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தான் இருக்கக்கூடிய வீட்டிலையே வந்து புனரமைக்கக்கூடிய ஒரு சூழலோ ஒரு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழலாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பராப ஆண்டு முழுதும் பார்த்தா சனி வந்து உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அடுத்த வருஷத்துக்கு மேலே தான் அவர் வந்து ராசிக்கே வரப்போகிறார். அதனால் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விரய சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு விரயங்களை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நல்ல சுப விரயங்களாக மாற்றுறதுக்கும் இந்த குருவுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த சிம்மத்தில் குரு வர காலகட்டத்தில் இந்த 2026 கடைசி காலம் இந்த செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் நல்ல திருமண ஒரு செய்திகள் வர்றது சான்ஸ் இருக்குது. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைப்புகள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாபகரமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு பெரியவர்களால் ஆதாயம், அதேபோல் ஒரு சிலர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு கூட மறுமணம் ஏற்படக்கூடிய சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும். புதிய பிஸ்னஸ்க்கு இவங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் சோஷியல் மீடியாவில் கூட நல்லா சம்பாதிப்பாங்க. இப்படிப்பட்ட அமைப்புக்கெல்லாம் இந்த மேஷராசிக்கு இந்த பராபவ ஆண்டில் ஓரளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம்.